கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்க அரசு வேலை கொடுத்தோம், அதை ரத்து செஞ்சுருக்காங்க. மேற்கொண்டு தமிழ்நாடு அரசு அது அவங்களுக்கு உயர்நீதிமன்றத்தில் ஒரு சார், மேகதாது விவகாரத்தில் அந்த அணையுடைய குறுக்க எந்தவித கட்டுமானத்திற்கும் தமிழ்நாடு அரசுடைய அனுமதி தேவையில்லைன்னு மத்திய அரசு கடிதம் மூலமாக விளக்கம் கொடுத்துருக்காங்க. இல்லை, அந்த மாதிரி எந்த இதுவும் வந்து உச்சநீதிமன்றம் அலோவ் பண்ணல. 2018 வந்து அந்த மாதிரி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மட்டும்தான் அலோவ் பண்ணியிருக்காங்களே தவிர்த்து. சார், மேகதாது விவகாரம் தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் பார்க்குறாங்களா சார்? அது இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகாமல் இருக்கு சார். கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்க அரசு வேலை கொடுத்தோம், அதை ரத்து செஞ்சுருக்காங்க. மேற்கொண்டு தமிழ்நாடு அரசு அது அவங்களுக்கு உயர்நீதிமன்றத்தில் ஒரு சில நீதியரசர்கள் அந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம சட்டப்பூர்வமாக என்ன பண்ணுவோம் நம்ம பார்த்துட்டு செய்வோம். சார், மேகதாது விவகாரத்தில் அந்த அணையுடைய குறுக்க எந்தவித கட்டுமானத்திற்கும் தமிழ்நாடு அரசுடைய அனுமதி தேவையில்லைன்னு மத்திய அரசு கடிதம் மூலமாக விளக்கம் கொடுத்துருக்காங்க. அன்புமணி ராமதாஸோட கேள்விக்கு இல்லை, அந்த மாதிரி எந்த இதுவும் வந்து உச்சநீதிமன்றம் அலோவ் பண்ணல. 2018 வந்து அந்த மாதிரி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மட்டும்தான் அலோவ் பண்ணியிருக்காங்களே தவிர்த்து ஒரு எந்தவித கட்டுமானம் செய்யறதுக்கு அலோவ் பண்ணல. அது இல்லாமல் அங்கே என்வரன்மெண்ட் அப்ரூவல், ஃபாரஸ்ட் அப்ரூவல், எந்த அப்ரூவல் இல்லாமல் எந்த கட்டுமானம் அவங்க செய்ய முடியாது. இல்லை சார், 2018 சுப்ரீம் கோர்ட்டோடைய ஜட்மெண்ட் அதெல்லாம் முதல்வர் பல கட்டங்கள் ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க. ஏதாவது முடிவுகள் ஏற்பட்டால் முதல்வர் ஆலோசிப்பாங்க. ஏன்னா நிறைய ஆலோசனை என்னென்ன மாதிரியான முயற்சிகள் எடுத்தால் சரியாக இருக்கும்னு பல தரப்புக்கிட்ட ஆலோசனை முதல்வர் நடத்திட்டு வரோம். அது எப்படி இருக்கும் நம்ம முதல்வர் முடிவெடுத்து தான் சொல்லலாம். சார், மேகதாது விவகாரம் தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் பார்க்குறாங்களா சார்? அது இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகாமல் இருக்கு சார். இல்லை இரு அமைச்சர்கள் வெவ்வேறு கருத்தை சொல்றாங்க. இல்லை என்னன்னா பல தரப்பிட்ட முதல்வர் வந்து எல்லா தரப்பிட்டையும் என்ன மாதிரியான முயற்சிகள் மேற்கொண்டால் இதில் சரியாக இருக்கும்னு ஆலோசனை செஞ்சுட்டு வராங்க. அதில் என்ன முடிவுகள் எடுத்தால் இல்லை என்ன மாதிரியான நம்ம நடவடிக்கை எடுத்தால் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு முதல்வரும் முதல்வர் அலுவலகத்திலேருந்து எல்லாமே ஆலோசனை செஞ்சுட்டு வராங்க. சொல்லி என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு சில நாட்களில் முதல்வர் அறிவிப்பாங்க. இல்லை, கண்டிப்பாக ஆலோசனை செய்யப்பட்டு வருது. என்ன செய்யணுமோ கண்டிப்பாக அந்த இப்போ அந்த ஆர்டர் வரட்டும், ஆர்டர் வந்தோடனே பார்த்துட்டு எப்படி செய்யணும், என்ன மாதிரியான இது. ஏன்னா இங்கே வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான விதத்தில் அவங்களுக்கு வந்து பயனளிக்கிற விதமாக தான் நம்ம பண்ணணும்னு சொல்லி முதல்வர் உத்தரவின் பேரில் நடக்கப்பட்டது. ஸோ இதில் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. அந்த ஜட்மெண்ட் வந்து காப்பி வரட்டும், நம்ம ஆர்டர் காப்பி பார்த்துட்டு என்ன செய்யலாம்னு சொல்லி சட்டப்பூர்வம் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். நன்றி.